ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய கஸ்டமருக்கு நான் தைச்சி கொடுத்த டிசைன். இது ரொம்பவே நல்லா இருந்தது ப்ளவுஸில் பார்க்கும்போது. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸில் நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதில் அகலம் 5 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 9-9.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம இந்த கேன்வாஸை நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்லீவோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அகலம் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதோட நம்ம சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸில் இதுதான் என்னோடய சென்டர் லைனு. இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர் லைன் போட்டாச்சு. இப்போ இதை 4ஆக நம்ம பிரிக்க போகிறோம். 4ஆக பிரிக்கும்போது எனக்கு 2.25 இன்ச்சு வந்தது. அந்த 2.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்லீவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மார்க்கிங் கொடுத்துக்கணும். உங்களுக்கு பாக்ஸ் 5 வரணும் அப்படின்னா, அந்த டைமண்ட் ஷேப் 5 வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க லென்த்தை. இப்போ நான் 2.25 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2.25 எடுத்து இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2.25 எடுத்துருக்க பாருங்கள், அதோட சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணணும். இதோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1.25 இன்ச்சு, அதேமாதிரி இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இந்த 2.25 இன்ச்சோட சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சைடில் 1.25 இன்ச்சு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே 1.25 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம வரைகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 3 லைனை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க லைன் எல்லாத்தையுமே. இந்த 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் லைன் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு அதை ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு அந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான ஸ்லீவ், அதே மாதிரி ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருமே விரும்பி கேட்குறது இந்த மாதிரி கட் ஒர்க் மாதிரி தான் கேட்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேன்வாஸில் நான் மார்க் பண்ணிட்டேன். இதை இப்போது நான் ஸ்லீவுக்கு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்லீவோட லைனிங் பீஸில் தான் நான் இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம லைனிங்கில் வைக்கும்போது இதோட சென்டர் பகுதி கரெக்டாக பார்த்து வைங்க. சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைனிங்லேருந்து நான் 1 இன்ச்சு மேலே தூக்கி வச்சுருக்கேன் அந்த கேன்வாஸை. அதேமாதிரி மேலேயும் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த கேன்வாஸ் நீங்கள் வைங்க. இதை பார்த்துட்டு அந்த மார்க்கிங் மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் கீழே கம்மு இருக்க மாதிரி பார்த்து வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இந்த கேன்வாஸோட சுற்றிலுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கேன்வாஸோட 4 பக்கமும் நம்ம லைனிங்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம மெயின் துணியோடு வைக்கிறோம். இப்போ மெயின் துணியோட நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் வர மாதிரி நீங்கள் வைங்க. வைக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேன்வாஸ்லேருந்து நமக்கு 1.5 இன்ச்சு கீழே வர மாதிரி, லைனிங்லேருந்து இல்லை கேன்வாஸ்லேருந்து கீழே 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட சென்டர் லைனை ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சென்டர் லைன் மார்க் பண்ணோம்ங்க, அந்த இடத்துல நம்ம தைக்கிறோம். அடுத்ததாக நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத ஒரு சைடு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். நம்ம தைக்கும்போது இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
உங்களோட சென்டர் லைன் வரைக்கும் அந்த தையல் வரணும். ஆனால் சென்டர் லைனை டச் பண்ணாமல் நீங்கள் தைக்கணும். இப்போ நான் ஒரு பக்கம் தான் தைக்கிறேன், சென்டர் லைன்லேருந்து ஒரு பக்கம் தைக்கிறேன். அந்த சென்டர் லைனை நம்ம டச் பண்ணக்கூடாது, அந்த சென்டர் லைன் வரைக்குமே நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கனாலும் அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். எனக்கு இந்த ஸ்லீவ் வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் பார்டரை வந்து கீழே கொஞ்சம் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அதனால தான் அந்த லைனிங்கில் 1 இன்ச்சும் கேன்வஸ்லேருந்து ஸ்லீவோடதை வந்து 1.5 இன்ச்சும் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ சென்டரில் நம்ம அந்த 2 லைனிங்கும் மெயின் பீஸும் கொஞ்சம் அட்டாச் ஆகிருக்கும் பாருங்கள். கேன்வாஸ் கீழே அதை மட்டும் பிரித்து விடுறேன். பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் லைனை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அந்த லைனை அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள், பாதி வரைக்கும் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண பாருங்கள், அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமே நம்ம கட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சென்டர் லைனில் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைடில் தைக்கிறது சென்டர் லைன் டச் பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகாது. டச் பண்ணிச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் நம்ம கட் பண்ணும்போது. அதனால் சென்டர் லைனை டச் பண்ணாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம தைச்சதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேன்வாஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாச் கட் பண்ணிக்கலாம் சென்டரு. இப்போவே அந்த கட்டு நல்லா தெரியுது, கட் ஒர்க்கு. இந்த மாதிரி நாச் கட் பண்ணி நம்ம இந்த லைனிங் மொத்தமாகவே நம்ம வந்து உள்பக்கம் இப்போ திருப்ப போகிறோம். திருப்பும்போது அதோட கார்னர் பாயிண்ட்டை நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து விடும்போது தான் அதோட ஷார்ப்னஸ் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை அயன் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு தையல் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிட்டீங்கனாலே நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ நான் வந்து மேலே படிமான தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளவுஸை உள்பக்கமாக ஸ்லீவை உள்பக்கமாக திருப்பி லைனிங்கும் மெயின் துணியும் வச்சு சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா 2 துணியுமே டச் ஆகிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள், நமக்கு அந்த ஒர்க் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் 1.5 இன்ச்சை. இப்போ நான் அந்த மாதிரி பீடு எடுத்திருக்கேன் அந்த ப்ளவுஸோட கலர்லேயே. இதை வந்து 2 சைடு கார்னர்லேயும் சேர்த்து வச்சு இந்த பீடை சென்டரில் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கத்துலேருந்து நம்ம தைச்சி அதை பீடு வழியாக உள்ளே ஊசியை விட்டு இன்னொரு பக்கமும் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் பீடு வந்துடும். இதே மாதிரி அந்த கட்டு எல்லாமே வந்து நம்ம சென்டரில் பீடு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் கலருக்கு அந்த பீடு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ட்ரெண்டிங்கான அழகான ஸ்லீவ் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.